ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டார் அம்மா லாஸ்ட் பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம கிசில் கான்கால ட்ராமாவோட 51வது பார்ட் தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாரையும் இங்க வர வச்சு அல்லாவோட மனசை சந்தோஷப்படுத்த போறோம். நாம நம்மளோட ப்ராஃபிட் சொன்ன பாதையில தான் போக போறோம்னு சொல்றாரு. சாடி, நீங்க பண்றத ப்ராஃபிட்டோட கம்பேர் பண்ணாதீங்க. ஆளுங்களை அதிகப்படுத்துறதுக்காக லஞ்சம் கொடுக்கலான்னு சொல்றீங்க, இதை நம்ம பண்ணி ஆகணுமான்னு கேட்பாங்க. ஒரு சார், நீங்க சரியான பாதையை கண்டுபிடிங்க, நாங்க எல்லாரும் ஃபாலோ பண்றோம். இந்த நிமிஷம் எங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் நாங்க பண்ண போறோம்னு சொல்றாரு. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நீங்க ரொம்ப பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. நல்லது பண்றது எப்பவும் வீணாகாது, எதுக்காக நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு அஸ்லா கேட்பாங்க. யாருமே லாபத்துக்காக அல்லா கிட்ட வரக்கூடாது, முழு மனசோட அல்லா கிட்ட வரணும்னு சொல்லுவாங்க. பண்ணக்கூடாதுன்னு சொன்ன எந்த ஒரு விஷயத்தையும் நாங்க பண்ணல. நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்கள நாங்க கன்வின்ஸ் பண்றோம், அவ்வளவுதானே சொல்லுவான். ஒருசருக்கு எல்லாமே புரிஞ்சிடும். அப்ப இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணமானு கேட்பாங்க. எங்களுக்கு உதவி பண்றதுக்கு விருப்பம் இருந்தா உதவி பண்ணு, இல்லன்னா இன்டர்ஃபியர் ஆகாதுன்னு சொல்லுவாரு. எங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், ஆல் தி பெஸ்ட்னு சொல்லிட்டு வெளில போயிடுவாங்க. மாஸ்டர், யார் என்ன பண்ணணும்னு நான் ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லுவான். ஹஸ்னா என்வெல போயிட்டு அஃபான் எழுதி கொடுப்பான். ஆண்கள் எல்லாரும் ஆண்களை போயிட்டு மீட் பண்ணுங்க, பொண்ணுங்க எல்லாரும் பொண்ணுங்களை போயிட்டு மீட் பண்ணுங்க. இதுல மொத்தமா 40 என்வெலப் இருக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும், பெருந்தன்மையா அவங்க கிட்ட நடந்துக்கணும். அப்பதான் அவங்க எல்லாரும் கன்வின்ஸ் ஆவாங்க. அடுத்து நம்ம சின்னோட டாபிக்கை க்ளோஸ் பண்ணிடலாம். ஆரிஃப், நீ படிச்சு சொல்லு, அஃபான் எழுதுவான். ஹஸ்னா, நீ மெரியம்க்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருன்னு சொல்லுவாரு. செனப்பேத்தி, என்னோட ஃபேவரட் லிப் கிளாஸ், நீ ட்ரை பண்ணி பாக்குறியான்னு கேப்பா. வேணா மிரா, இதெல்லாம் போட்டுக்கிறதுக்கு எனக்கு பர்மிஷன் கிடையாதுன்னு சொல்லுவா. பாரு, இது ஒன்னும் லிப்ஸ்டிக் கிடையாது, லிப்ஸை கொஞ்சம் பிரைட்டா காட்டும், அவ்வளவுதானு சொல்லி மறுபடியும் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவா. முதல்ல நான் வளர்ந்த விதத்தையும் நான் போட்டிருக்கிற ஸ்கார்ஃபை பத்தியும் யோசிச்சு பார்க்கணும்னு சொல்லுவா. அப்ப நான் ஒழுங்கா படிக்கலன்னு நீ சொல்ல வரியான்னு கேட்டுட்டு மீரா பாட்டுக்கு தனியா போயிடுவா. இல்ல மீரா, நான் அப்படிலாம் எதுவும் சொல்லணும்னு சொல்லிட்டு பக்கத்துல போயிட்டு நிப்பா. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, நான் ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டேன்னா நீ என்ன நினைச்சு அவமானப்படுவியான்னு கேப்பா. இல்ல, நீ அப்படிலாம் ட்ரெஸ் பண்றது எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா தான் இருந்துச்சு. அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. மத்தவங்களை அவமானப்படுத்தாம இருக்கிறவங்க அவங்கள விட பெட்டரானவங்க. பொண்ணுங்களே அவமானப்படுத்தாம இருந்தாங்கன்னா அவங்க இன்னும் பெட்டரானவங்கன்னு அர்த்தம்னு சொல்லுவா. இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிப்பா. கல்வரவும் யாருன்னு பாப்பா, சந்தான் கால் பண்ணிருப்பான், தள்ளி போயிட்டு பேசுவா. நீ எங்க இருக்க, உங்ககிட்ட 3 நாளா பேசாம நான் பைத்தியமாகிட்டேன்னு சொல்லுவா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவா. என்னாச்சுன்னு கேப்பா. எல்லாமே வெறுமையா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, இதுக்கப்புறம் நான் எதுக்காக வாழணும், இதுக்கப்புறம் எனக்கு எதுவும் வேணா, நான் விட்டு கொடுக்க போறேன்னு சொல்லுவான். சான், நீ எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, நீ எங்க இருக்குன்னு சொல்லு, நான் உன்னை பாக்குறதுக்காக வரேன்னு சொல்லுவா. வேணா, நீ வராத, நீ வந்தாலும் எனக்காக எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவான். சான், நீ பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கத, இப்ப நீ எங்க இருக்க சொல்லுன்னு கேப்பா. நம்ம ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல ஒரு பில்டிங் இருக்குல்ல, அங்கதான் நான் இருக்கேன்னு சொல்லுவான். ஓகே, நான் வரேன், ப்ளீஸ், நான் வரதுக்கு முன்னால முட்டாள்தனமா எதுவும் பண்ணாதன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுவா. செனிப்க்கு ஒன்னும் புரியாது. என்னாச்சுன்னு கேப்பா. அவன் பில்டிங் மேல இருக்கான், அவன் என்ன சொல்றான்னு எனக்கு சுத்தமாவே புரியல, சூசைட் பண்ணிக்க போறானா என்னன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லுவா. மீரா, கொஞ்ச நேரம் அமைதியா இரு, நம்ம 2 பேரும் ஒன்னா போகலான்னு சொல்லுவா. ஏன்னா செனிப், நீ இங்க இரு, நான் போறேன்னு சொல்லுவா. என்னால உன்னை தனியா விட முடியாது, வா நம்ம சேர்ந்து போகலாம், இல்லன்னா நீ போக வேணான்னு சொல்லுவா. சரி, நம்ம போகலாம், ஆனா நீ தூரமாவே நிக்கணும், ஓகேவான்னு கேட்டுட்டு கூட்டிட்டு போவா. இர்ஃபான் இறந்துட்டாருன்னு தெரிஞ்சதுமே நான் உங்ககிட்ட பேசுறான்னு நினைச்சேன், இதை பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாரு. அது எப்படி அவர் இறந்தது எனக்கு தெரியாம இருக்கும், அவர் இறந்ததுக்கான காரணமும் எனக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. என்னாச்சு, எதனால அவர் இறந்தாருன்னு கேட்பாரு. ஹார்ட் அட்டாக்கால இறந்தாருன்னு சொல்றாங்க, அப்புறம் நீங்க மட்டும்தான் இதை நம்புவாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு கொலையை பத்தி பேசிட்டு இருக்கோம்னு என்னால நம்பவே முடியல, இப்ப என்ன ஆகும்னு நீங்க நினைக்கிறீங்க? இர்ஃபானோட இடத்துல வேற யாராவது போட்டு நம்மள மிரட்டுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு கேட்பாரு. கண்டிப்பா வேற ஒருத்தரை போடுவாங்க, அவரோட இடத்துக்கு வர போறவ ரொம்ப மோசமானவனா தான் இருப்பான். அப்புறம் இந்த விஷயத்த பத்தி பேசுறது முன்னாடியை விட இப்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லுவாங்க. செக்டர்ல நடக்கிற போற பத்தி சொல்லிட்டு இருக்கீங்களா? சுனைட், சாடி 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்களுக்கு அந்த பதவி கிடைக்கும். இந்த மாற்றத்தால எல்லாமே பேலன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லையான்னு கேட்பாரு. அவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க அந்த இடத்துக்கு வருவாங்கன்னா உங்களால எப்படி ஷூரா சொல்ல முடியுதுன்னு கேட்பாங்க. சோ வேற யாராவது ஆல்டர்னேட்டிவா இருக்காங்களா மிஸ் ப்ராசிக்யூட்டர், உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்பாரு. எல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுதான் நான் இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். மிஸ்டர் லெவன்ட் எப்பவுமே ஒரு பதவிக்கு எல்லார் கண்ணுக்கும் தெரிஞ்ச ஒருத்தர் இருப்பாரு, கண்ணுக்கு தெரியாத ஓனரும் இருப்பாருன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் சீன்ல இர்ஃபானுக்கு இறுதி சடங்கு நடந்துகிட்டு இருக்கோம், அவரை புதைச்சிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் தூரத்துல இருந்து ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பாரு, அவரோட கையை மட்டும் காட்டுவாங்க. இர்ஃபானுக்கு ஒரு பையன் விஷத்தை கொடுத்துருப்பான் இல்லையா, அவனும் இங்கதான் இருப்பான். எல்லாரும் போனதுக்கு அப்புறமும் நின்னுட்டு இருப்பான். தூரத்துல நின்னுட்டு இருந்தவரை இவனோட ஷோல்டர்ல கையை வைப்பாரு, திரும்பி பார்த்துட்டு சிரிப்பான். கொஞ்ச நேரத்துல இவனோட முகத்துல உள்ள சிரிப்பு போயிடும், தண்ணியை எடுத்துட்டு வந்து அவரை புதைச்ச இடத்துல ஊத்துவான். நெக்ஸ்ட் சீன்ல மெரியம்க்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக அவங்களை கூட்டிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இப்போதும் போல தன நிமிந்து தான் வந்துட்டு இருப்பாங்க. என்னதான் ஒய்ஃப் மேல கோவம் இருந்தாலும் தன்னோட மனைவிக்கு இது மாதிரி தண்டனை கொடுக்கறதெல்லாம் நைமுக்கு பிடிக்காது. ஹஸ்னா கத்திரிக்கோலை வச்சுக்கிட்டு நிப்பாங்க. மெரியம் தன்னோட ஸ்கார்ஃபை கைட்ட ஆரம்பிப்பாங்க. பெருக்குலால இதெல்லாம் ஏத்துக்க முடியாது, அழுகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்னுட்டு இருப்பா. ஸ்கார்ஃப் மொத்தத்தையும் கைட்டி விட்டுட்டு தன்னோட முடிய விரிச்சு விடுவாங்க. கத்திரிக்கோல் எப்போதும் எல்லார் கையிலயும் இருக்கும், அவங்க நல்லது பண்றாங்களா கெட்டது பண்றாங்களான்றத பொறுத்துதான் பாவமும் புண்ணியமும் சேரும்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப பெரிய தண்டனை போல எல்லாரும் மெரியமே பார்த்துட்டு இருப்பாங்க. மெரியம் கத்திரிக்கோல் எடுப்பாங்க. இதோட நீ பண்ண பாவம் சரியாகிடும்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பாங்க. வேற சான்ஸ் ஒன்னு எடுத்துக்குருவா,
உனக்கு ஏதாவது ஆகியிருக்குமோன்னு பதறி போய் மேல ஏறி போய்கிட்டு இருப்பா. சான் இவளை பார்த்ததுமே கூப்பிட்டா, உனக்கு என்னாச்சு, நீ நல்லா இருக்கியான்னு கேப்பா. மீரா எதுக்காக இவ இங்க வந்திருக்கா, ஏன் நீ இவளை உன் கூட கூட்டிட்டு வந்தன்னு கேப்பா. சான் நீ ஏதோ பண்ணிக்க போற மாதிரி சொல்லி என்ன பயமுறுத்திருக்கே, உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையான்னு கேப்பா. மீரா நான் ஓகேவா இல்ல, உண்மையாவே நான் ஓகேவா இல்ல, எனக்கு பணம் தேவைப்படுது, எனக்கு நிறைய பணம் தேவைப்படுது, நீ என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் தானே, உன்னோட அப்பாவுக்கு கால் பண்ணுன்னு சொல்லுவான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க, பொய் சொல்றத நினைச்சு உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையான்னு கேப்பா. வாய மூட, நீ யார் முதல்ல, நீ இதுக்காக என்கிட்ட பேசிட்டு இருக்க, எனக்கு எதையும் கேட்கறதுல விருப்பம் இல்ல, அவங்க என்னோட ஃபியூச்சரை நாசமாக்கிட்டாங்க, என்ன ஸ்கூலை விட்டு துரத்திட்டாங்க, உன்னோட அப்பாவுக்கு கால் பண்ணு, உன்னோட அப்பாவுக்கு கால் பண்ணு, உன்னை நான் அழிக்க போறேன், உன்னோட அப்பாவை நான் அழிக்க போறேன், அடுத்து என்னையும் நான் அழிக்க போறேன், எனக்கு நிறைய பணம் தேவைப்படுது, நான் சொல்றது உனக்கு கேக்குதான்னு கேப்பா. மீராவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது, ஒரு மாதிரி அழுதுகிட்டே நின்னுட்டு இருப்பா. மனுஷங்களோட விதி அவங்களோட கையில தான் இருக்கும். ஒருத்தரோட கையில கத்திரிக்கோலை கொடுத்தது யாருன்னு கேட்பாங்க. ப்ரொஃபஸருக்கு கோவம் வர ஆரம்பிச்சிடும், பேசாதன்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்டரை அல்லா கொடுக்கல, அப்புறம் வேற யாரு கொடுத்ததுன்னு கேட்பாங்க. நம்மளோட வழக்கம் தான் இது எல்லாத்துக்கும் காரணம், உனக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு ஹஸ்னா சொல்லுவாங்க. என்னது வழக்கம் தண்டனையா, இது எல்லாமே எங்க போய் முடியும், இது எல்லாமே என்ன கெட்ட சக்தியை நோக்கி தான் கூட்டிட்டு போகுது, அல்லா கிட்ட கூட்டிட்டு போற மாதிரி எனக்கு தோணலன்னு சொல்லுவாங்க. ப்ரொஃபஸரால இதெல்லாம் பொறுத்துக்கவே முடியாது, மெரியும்னு கத்துவாங்க. கத்திரிக்கோல் எப்போதும் எல்லாரோட கையிலயும் தான் இருக்கும், அதை என்ன பண்ணும்னு அவங்க தான் முடிவு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கத்திரிக்கோலை கீழே போட்டுருவாங்க. இதை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி யாரும் இது மாதிரி பண்ணதில்ல போல. எல்லாருமே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பாங்க. விர்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், தலை நிமிர்ந்து மெரியுமா பாப்பா. நயமும் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு, அவருக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். சாட்டிக்கு தான் கடுப்பாகிட்டு இருக்கும். பாருங்க, இதுக்கப்புறம் உங்களோட பாதை என்னோட பாதை கிடையாது, உங்களோட வழக்கம் என்னோட வழக்கம் கிடையாதுன்னு சொல்லிட்டு கித்தா இங்கிருந்து போயிடுவாங்க. சுத்தி இருக்கிற எல்லாருமே ஷாக்ல தான் இருப்பாங்க. அடுத்து என்ன பண்றதுன்னு யாருக்கும் தெரியாது. மெரியம் ஹிஜாபை போட்டுட்டு கடகடன்னு கதவை திறந்துட்டு வெளில போவாங்க. எல்லாரும் கூட வந்துட்டு இருப்பாங்க. மெரியம் நீ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, நீ கனெக்ஷனை இழந்துருவ, மெரியம் நீ நம்பிக்கை இழந்துருவ, உன்னை நரகத்துல கூட யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, மெரியம் முதல் முறை நீ இந்த கதவு கந்தில அதை நீ ஞாபகப்படுத்தி பாரு, மெரியம் நீ இப்படி எல்லாம் பண்ணாத உன்னோட சுயநனக்கு வான்னு சொல்லுவாங்க. இதுல சில பேர் மெரியம் டெவில்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன பையன் மெரியம் அடிக்கிறதாக கையில கல்ல வச்சுட்டு நின்னுட்டு இருப்பான். மெரியம் துளியில கூட பயப்படாம அந்த பையனை பார்த்து சிரிச்சுட்டே நின்னுட்டு இருப்பாங்க. சுத்தி இருக்கிற எல்லாரும் அமைதியா நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. கொஞ்ச நேரம் கல்ல கையில வச்சுக்கிட்டே நின்னுட்டு இருப்பான். அடுத்து கல்ல கீழே போட்டுட்டு அம்மா கிட்ட ஓடிடுவான். நான் இங்கிருந்து போறதை யாராலையும் தடுக்க முடியாதுன்ற மாதிரி மெரியம் பாட்டுக்கு போய்கிட்டு இருப்பாங்க. சாடி முன்னாடி வருவாரு. மெரியம் சிரிச்சுக்கிட்டே அவரோட கையில உள்ள ரோசரி வைப்பாங்க. அடுத்து முன்னாடி நடக்க ஆரம்பிப்பாங்க. தள்ளி போயிடுவாரு. ஃபைனலி டெர்விஷோட இன்ட்ரெஸ்ட் தாண்டி வெளில போயிட்டு நிப்பாங்க. உள்ள இருக்கிற எல்லாரும் பிரமிச்சு போய் மெரியமே பார்த்துட்டு இருப்பாங்க. சாடியால இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. மெரியம் இப்பதான் நிம்மதியா சுவாசிக்க ஆரம்பிப்பாங்க. சான் வா, நம்ம என்னோட அப்பா பக்கத்தாக போகலாம், அவர் உனக்கு உதவி பண்ணாரு, முதல்ல நம்ம இந்த பில்டிங்கை விட்டு போகலாம் வான்னு கூப்பிட்டுவா. என்னதோ உன்னோட அப்பா உதவி பண்ணுவாரான்னு கேட்டுட்டு சினிப் கையில போட்டிருக்கிற வலையில பாப்பான். இது பிரேஸ்லெட்டா தங்கம்மான்னு கேட்பான். நான் தனியா வரக்கூடாதுன்னு அவ என் கூட வந்தா நீ பைத்தியக்காரத்தனமா எதுவும் பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு தடுக்க ட்ரை பண்ணுவா. சான் சைக்கோ மாதிரி நடந்துக்குவான். மிராவை தள்ளி விட்டுட்டு சினிப்கும் பக்கத்துல போவான். கொஞ்ச தூரம் தள்ளி கூட்டிட்டு போயிட்டு வலையில பிடுங்கலான்னு பாப்பா. சினிப் கையை பிடிச்சு இழுக்கவும் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருவா. பக்கத்துல ஸ்டெப்ஸ் இருந்தால உருண்டு போய் மயக்கம் போட்டு விழுந்துருவா. மிரா இப்பதான் வருவா. சினிப்பை பார்த்ததுமே ஷாக் ஆயிடுவா. சான் இங்க இருந்து ஓடிடுவான். சினிப் உனக்கு என்னாச்சு, பிளீஸ் எழுந்துருன்னு எழுப்ப ட்ரை பண்ணுவா. ஆனா சினிப் கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வராது. கொஞ்ச நேரம் என்ன பண்றதுன்னு தெரியாத அழுதுகிட்டே இருப்பா. அடுத்து போன் எடுத்து அப்பாவுக்கு கால் பண்ணுவா. அப்பா நீங்க சீக்கிரமா வாங்க, சினிப் விழுந்துட்டா, சீக்கிரமா வாங்கன்னு கூப்பிடுவா. என்ன விழுந்துட்டாளா, இப்ப நீ எங்க இருக்கன்னு கேப்பாரு. என்னோட ஸ்கூலுக்கும் ஆப்போசிட்ல இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல தான் இருக்கேன். சான் இங்க இருந்து ஓடி போயிட்டான், பிளீஸ் பா சீக்கிரமா வாங்க. சினிப் அவளோட சுயநினைவுல இல்லைன்னு சொல்லுவா. உடனே வரேன்னு சொல்லிட்டு கடகடன்னு காரை திருப்பாரு. நீங்க கத்திரிக்கோலை தூக்கி போட்டுட்டீங்க மெரியம், நானும் இதே பண்ணியிருந்திருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு, என்ன பண்றது, அப்ப நான் பண்ணாம விட்டுட்டேன். மெரியம் உங்களுக்கு என்னாச்சு, நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேப்பா. நான் நல்லா இருக்கேன், ஆனா என்னோட கால் தரையில பட மாட்டேங்குது, நான் பண்ணது சரிதானே என்ன கேட்பாங்க. ஒருத்தரோட கையில கத்திரிக்கோலை இருக்குன்னா அதை என்ன பண்ணணும்னா அவங்க தான் முடிவு பண்ணும். நீங்க எதை நினைச்சும் பயப்படாதீங்க, நம்ம புது வாழ்க்கைய ஆரம்பிச்சுக்கலாம்னு சொல்லுவா. ஒரேல முடிச்சுட்டு ஹஸ்லட்டரை எனக்கு சாபம் விட்டுட்டாருன்னா என்ன பண்றதுன்னு கேட்பாங்க. மெரியம் எல்லாம் எல்லாருக்கும் ஒரே பர்மிஷனை தான் கொடுத்துருக்காருன்னு சொல்லுவா. கால் வரவும் யாருன்னு பாப்பா. 11th கால் பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேசிட்டு கட் பண்ணிடுவா. இவ சோகமா இருக்கதை பார்த்ததுமே மெரியம் ஷாக் ஆயிடுவாங்க. விர்குல் என்னாச்சு, சினிப்க்கு ஏதாவது ஆச்சான்னு கேட்பாங்க. சினிப் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, வாங்க நம்ம அவளை பாக்குறதுக்காக போகலான்னு கூப்பிடுவா. மெரியம்க்கு உயிரே போன மாதிரி இருக்கும். சினிப்னு சொல்லிக்கிட்டே போவாங்க. பைசா சின்னோட வீட்டுக்கு வந்து கதவை தட்டுவா. இவளை பார்த்ததுமே சொல்லுன்னு கேட்பான். நீ பர்மிஷன் கொடுத்தீனா நான் உள்ள வரேன், யாராவது என்ன பாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவா. தள்ளி போயிட்டு உள்ள வந்த ரியாக்ஷன் கொடுப்பான். உள்ள வந்ததுமே பேச ஆரம்பிப்பா. சின்ன நீ தோக்க போற, என்னோட அப்பா உன்னை தோக்கடிக்க போறாரு, அவரை நம்ம தடுக்கணும்னு சொல்லுவா. அப்ப நீ உன்னோட அப்பாவுக்கு எதிராக நின்று எனக்கு சப்போர்ட் பண்ண போறியான்னு கேட்பான். ஒருவேளை அவர் தோத்துட்டாருன்னா அவருக்கு அவரோட பதவி மட்டும்தான் போகும். ஆனா நீ தோத்துறீனா 999 நாள் நீ செல்லுக்குள்ள இருக்கணும். 999 நாள் ரொம்ப அதிகம். அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியும், நான் சொல்றத நீ கேளுன்னு சொல்லுவா. ஃபைசா நீ இதுக்கு பதிலா என்கிட்ட இருந்து எதையாவது எதிர்பார்த்தீங்கன்னா உன்னோட வீட்டுக்கு போயிடு, உனக்கு தெரிஞ்சதை பத்தி நீ என்கிட்ட எதுவும் சொல்லாதன்னு சொல்லுவான். சுனேட் மெரியம் கத்திரிக்கோலை தூக்கி போட்டுட்டாங்க. ஆர்டர் தப்பா இருக்கும்போது அதுக்கு எதிராக நடந்துக்கிறது பாவம் பண்றதுக்கு சமமானு கேட்பா. இதுக்கான
பதில் அல்லா கிட்ட இருக்கு, உன்னோட பதில நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமா இருக்குன்னு சொல்லுவான். எனக்கு வேணும்ன்றது ஒன்னே ஒண்ணு மட்டும்தான், நீ செல்லுக்கு போக கூடாது. பாரு இப்ப செனிப்பும் கூட இல்ல, இதுக்கப்புறமா அவன் கூட இருக்க மாட்டா. உனக்காக தான் நான் இப்ப வந்திருக்கேன், நீ எந்த ஒரு கஷ்டமும் படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லுவா. சரி சொல்லு, சாடி கூட என்ன பண்ண போறாருன்னு கேட்பான். நல்லது பண்ண போறாரு, 40 கிரீட்டிங்ஸ் 40 லெட்டர்னு சொல்லுவா. அப்ப இஸ்லாம சேர்ந்தவங்க கிட்ட பேசாம நம்பிக்கை இல்லாதவங்க கிட்ட பேர பேசிட்டு இருக்காரா? அப்ப யாருன்னு தெரியாதவங்களை கூட்டிட்டு வந்து தன்னை சேர்ந்தவங்கன்னு சொல்ல போறாரான்னு கேட்பான். அவங்கதான் லிஸ்ட் ரெடி பண்ணாங்க, என்னால பார்க்க முடியல, ஆனா கேட்க முடிஞ்சது, அதனால எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டேன். உனக்காக எழுதி எடுத்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு பேப்பர் நெட்டுவா. அப்ப நீ எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ணி எழுதி எடுத்து வந்திருக்கியா, உன்னோட மெமரிக்கு பிரைஸ் கொடுக்கணும்னு சொல்லுவான். பாராட்டி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாலும் ஃபேஸாவுக்கு கேட்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்களை நீ மீட் பண்ணினா அவங்கள தப்பான பாதைக்கு போக விட்டுறத. அவங்க எல்லாம் வரலன்னா என்னோட அப்பாவால உன்னை கண்டிப்பா தூக்கடிக்க முடியாதுன்னு சொல்லுவா. கல்வரவா அட்டன் பண்ணி பேசுவான். சொல்லு பகாதீர், செனிப்க்கு என்னாச்சு? எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்ல, நான் உடனே வரேன்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிப்பான். சுனைட் என்னாச்சு, செனிப்க்கு ஏதாவது ஆச்சான்னு கேப்பா. செனிப் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு சொல்லிட்டு கடன்னு போயிடுவான். சுனைட் அப்ப இந்த லிஸ்ட்னு கேப்பா. சுனைடோட கதையில இவ சொல்ற எதுவும் கேட்காது. இவனுக்காக மெனக்கட்டு இந்த அளவுக்கு பண்ணியும் இந்த லிஸ்ட்டை கண்டுக்காம போயிட்டானேன்னு ஃபேஸாவுக்கு கஷ்டமா இருக்கும். ஃபேஸா கொடுத்த லிஸ்ட்டை எடுத்துட்டு போயிட்டு எல்லாரையும் மீட் பண்ணியிருந்தானா சாடி பண்ண போறத தடுத்துருக்கலாம். ஆனா சுனைட் அங்க போகாதால எல்லாரும் லெட்டர் கொண்டு போய் சேர்த்துட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் லெட்டர் கொடுக்கறத கட்டுவாங்க, இன்னொரு பக்கம் சாடியோட வயசு வரும். நீங்க எல்லாரும் அவங்களுக்கு முன்னாடி போயிட்டு மனித நேயத்தோட நடந்துக்கணும், அவங்க சொல்றத கவனமா கேட்கணும். யாராவது சந்தேகப்பட்டு மெரியாவை பத்தி கேள்வி கேட்டாங்கன்னா அவங்க கேட்கறத விட 2 மடங்கு பணத்தை அதிகமா கொடுங்க, அப்பதான் அவங்க எல்லாரும் நம்ம கூட கனெக்ட் ஆகி இருப்பாங்கன்னு சொல்லுவாரு. உள்ள இருக்கிற அந்த பொண்ணோட நிலைமைக்கும் என்னோட பொண்ணோட இந்த நிலைமைக்கும் நீங்க தான் காரணம்னு சொல்லுவாரு. லெவன்ட்ரி ரூல்ஸும் மீறிட்டு என்ன பிளேம் பண்ணாதுன்னு சொல்லுவாங்க. உங்களை பிளேம் பண்ணாம எப்படி இருக்க முடியும், உங்களாலதான் அந்த பையன் ஹாஸ்பிட்டலை விட்டு தப்பிச்சிட்டான், அவன் மட்டும் தப்பிச்சு போகலன்னா இது எல்லாம் நடந்திருக்காதுன்னு சொல்லுவாரு. லெவன்ட்ரி என்கிட்ட பேசுறத எடுத்துட்டு அந்த பொண்ணோட அம்மா கிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்றதுதான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. பெருகளும் மெரியும் வந்துறாங்க. செனிப்பு எப்படி இருக்கா, அவ மோசமான நிலைமையில இருக்கலான்னு கேட்பாங்க. எங்க கவலைப்படாதீங்க, உள்ளுக்குள்ள ஏதாவது ரத்த கசிவு இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாரு. என்னாச்சுன்னு கேட்பாங்க. இது நார்மலான செக்அப் தான், நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லுவாரு. சரி அவளுக்கு என்னாச்சுன்னு பெருகள் கேட்பா. கீழே விழுந்துட்டா, அவ்வளவுதான், சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு சொல்றாரு. என்ன கீழே விழுந்துட்டாள், அவ கீழே விழும்போது நீங்க எங்க இருந்தீங்கன்னு கேட்பாங்க. நான் அவ கூட தான் இருந்தேன், இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு அழ ஆரம்பிச்சிருவா. செல்லம் அழாதரா, தெரியாம நடந்த ஒரு விஷயத்துக்கு நீ காரணம்னு எப்படி சொல்ல முடியும், எல்லாம் சரியாகிடும், நீ அழாத, நான் சிரிப்பு பார்க்கலாமான்னு கேட்பாங்க. அவங்க போகலாம், நான் உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் இல்ல செனுக்கு பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. என்னோட செல்லம், நீ பிறந்தப்ப வானத்துல உள்ள நிலா மாதிரி இருந்த, உன்னை வெளில கூட்டிட்டு போனா உன் மேல கண்ணு பட்டு உனக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு நான் ரொம்ப பயந்தேன். அப்புறம் நீ கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம பிக்னிக்காக போயிருந்தோம், அப்ப நீ பட்ட விட்டுட்டு இருந்த, அப்புறம் நீ கீழே விழுந்ததுமே உன்னை வெளில கூட்டிட்டு வந்ததாலதான் உனக்கு கண்ணு பட்டுடுச்சுன்னு நான் சொன்னேன். ஆனா அப்ப நீ சின்ன பிள்ளை தான், குழந்தைங்க கீழே விழுந்து எழறது சாதாரண விஷயம் தான், குழந்தைங்களை எல்லாத்துல இருந்தும் பாதுகாக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அப்போ உனக்கு பட்டத்தை ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்ப நீ சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா, காத்து பட்டத்தை மேல் நோக்கி அழகா இழுத்துட்டு போகுதுன்னு நான் சொன்னேன். இல்லம்மா, பட்டம் காத்தை எதிர்த்து போகுது, அதனாலதான் அதால மேல் நோக்கி போக முடியுதுன்னு நீ சொன்ன. அன்னைக்கு நீ சாதாரண குழந்தை இல்ல, ஸ்பெஷல் குழந்தைன்னு எனக்கு புரிஞ்சுது. ஆனா உன்னோட அம்மா காத்தை எதிர்த்து நடக்கணும்னு இப்பதான் கத்துக்கிட்டேன். கொஞ்சம் மணி நேரத்துக்கு முன்னால என்னோட கையில கத்திரிக்கோலை வச்சாங்க, நான் அந்த கத்திரிக்கோலை தூக்கி போட்டுட்டேன். அப்பதான் உன்னோட கையை பிடிக்க முடியும்ன்றத அதான் நான் அந்த கத்திரிக்கோலை தூக்கி போட்டுட்டு வந்தேன். நீ உன்னோட அம்மாவை பார்த்து பெருமைப்படுவேன்னு நினைச்சேன். உன்னோட அம்மா கிட்ட அம்மா உங்களை பார்த்து நான் பெருமைப்படுறேன்னு சொல்லுவேன்னு நினைச்சேன். சீக்கிரமா எழுந்து என்கிட்ட சொல்லுடா, இப்போதைக்கு நீ இருந்தா மட்டும் போதும், நம்ம 2 பேரும் சேர்ந்து இன்னும் நிறைய அழகான நாட்களை வாழலாம். நீ பட்டம் விடலாம், பட்டம் விடும்போது வெயிலா இருந்துச்சுன்னா நம்ம நிழல தேடி போயிட்டு நிக்கலாம். நான் உனக்கு சத்தியம் பண்ணி தரேன்டா, இப்போதைக்கு நீ இருந்தா மட்டும் போதும்னு சொல்லுவாங்க. நம்ம அஃபானுக்கு நன்றி சொல்லி ஆகணும், இந்த ரோசரியை நான் அஃபான் கிட்ட கொடுக்க போறேன்னு சொல்லுவாரு. மாஸ்டர் நீங்க என்கிட்ட கொடுங்க, நான் அஃபான் கிட்ட கொடுத்துறேன்னு சொல்லுவான். சரி அரிஃப், நீயே அவன் கிட்ட கொடுத்துருன்னு சொல்லுவாரு. ஃபேஸா உள்ள வருவா. ஃபேஸா, கடைசியா நீ எங்களை பெருமைப்படுத்திட்ட, வந்து உன்னோட அம்மாக்கு பக்கத்துல உட்காருன்னு சொல்லுவாரு. இல்லப்பா, செனிப்பை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லணும், செனிப்பா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுவா. கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விடுறாங்களா, ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம கிட்ட எடுத்துட்டு வந்துகிட்டே இருக்காங்கன்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு சுனேட்டுக்கு இதை பத்தி தெரியுமான்னு கேட்பாரு. அவனுக்கு தெரியுப்பா, அவளை பக்கத்தாக போயிருக்கான்னு சொல்லுவா. ஹானஸ்டா சொல்லணும்னா ஒரு நாள் கூட நல்லபடியா போக மாட்டேங்குது, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, இதெல்லாம் எதிர்பாராத விதமா நடக்குதா என்ன, சுனேட் எல்லாத்தையும் பாத்துக்குவான், நம்ம கண்டுக்க வேணாம்னு சொல்லுவாரு. இப்ப என்ன பண்றது, இந்த பிரச்சனையை சரி பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட டைம் இருக்குமான்னு கேட்பாங்க. போதுமான அளவுக்கு டைம் இருந்துச்சுன்னா என்னால கண்டிப்பா ஜெயிக்க முடியும், திரும்பவும் இந்த பதவிக்கு அவன் தகுதியானவன் இல்லைன்னு நிரூபிச்சிட்டான், அவங்க கூட யாரு இருக்காங்களோ அவங்களை எல்லாதான் பாதுகாக்கணும்னு சொல்லுவாரு. மிராஜ் சொல்லிட்டு வரா, அவங்க கிட்ட சேனை பத்தி சொல்லாதான்னு சொல்லுவாரு. சரின்னு சொல்லுவா. டாக்டர் செனிப்பு எப்படி இருக்கா, நல்லா இருக்கலான்னு கேட்பான். சின்ன நீ கவலைப்படாத, அவளோட அம்மா அவ கூட இருக்காங்க, மெரியம் வந்துட்டாங்கன்னு சொல்லுவாரு. செனிப்பு எப்படி இருக்கா, நல்லா இருக்கலான்னு கேட்பான். அவளுக்கு எதுவும் ஆகல, நல்லா இருக்கா, ஏஞ்சல் மாதிரி தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. என்னாச்சுன்னு கேட்பான். சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லுவாரு. டைம்ல வந்துட்டு பார்த்ததுமே கத்துற, அடுத்த பிரச்சனை ஆரம்பிச்சிச்சுன்னு பிற்குள் சொல்லுவா. ஏற்கனவே நீ பண்ணது பத்தாதுன்னு என்னோட பொண்ணோட உயிரையும் பறிக்க பாக்குறியான்னு கேட்டுட்டு ஒரு பாட்டில எடுத்துக்கிட்டு முன்னாடி வருவாரு. மேரா நீ தள்ளி நின்னுடா, எல்லாரும் தள்ளி போங்கன்னு சொல்லுவாரு. நயம் நீங்க பைத்தியகாரத்தனமா எதுவும் பண்ணாதீங்க, விட்டுருங்கன்னு சொல்லுவா. மேரியம் நீ தள்ளி போன்னு சொல்லுவாரு.
பிற்குலும் மெரியும் தள்ளி போயிடுவாங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, உங்களோட கையில என்ன இருக்குன்னு கேட்பாரு. என்ன என்கிட்டயே அதிகாரமா பேசுறியான்னு கேட்டுட்டு முன்னாடி வரலான்னு பாப்பாரு. டைம் தள்ளி போங்க, இப்படி எல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லுவான். நைட் தள்ளி போப்பா, உன்னோட ஒய்ஃப் உள்ள படுத்திருக்கிறதுக்கு இவர் தான் காரணம்னு சொல்லுவாரு. டைம் நான் உங்களை கடைசியா வான் பண்றேன், நீங்க பாவம் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படி எல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லுவான். இந்த முறை நீ இன்டர்ஃபியர் ஆகாத, தள்ளி போய் இந்த டெவில் கிட்ட நான் உன்னை கேட்க வேண்டியது இருக்குன்னு சொல்லுவாரு. போது நிறுத்துங்க, என்னோட அப்பா கிட்ட நீங்க கேட்கறதுக்கான எந்த ஒரு காரணமும் இல்ல. நடந்த எல்லாத்துக்கும் நானும் என்னோட ஃப்ரெண்டும் தான் காரணம், இதுக்கும் என்னோட அப்பாவுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு கேப்பா. என்னோட பொண்ணை நீ என்கிட்ட இருந்து பறிச்சுட்டு உன்னோட பொண்ணை மட்டும் நல்லபடியா பாத்துக்கிறேன், நான் உங்ககிட்ட தான் இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவாரு. நீங்க என்கிட்ட என்ன வேணாலும் கேளுங்க, சீனை கிரியேட் பண்ணாதீங்க, உங்களோட பொண்ணை பத்தி யோசிங்கன்னு சொல்லுவாரு. வெறும் இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், நம்மளோட பொண்ணை நீ அழிச்சிட்ட, நம்மள நீ அழிச்சிட்ட, இது என்ன முடியல, இந்த பிரச்சனை என்ன முடியல, என்னோட பொண்ணு கண் விழிக்கிட்டோம், அப்புறம் நான் உங்க எல்லாரையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அப்ப இந்த பிரச்சனையெல்லாம் நீங்க சேனை ஏதாவது பண்ணுவீங்களான்னு கேப்பா. இல்லடா நான் எதுவும் பண்ண மாட்டேன், ஆனா அவன் ஏற்கனவே பண்ணதுக்கு கண்டிப்பா பதில் சொல்லணும்னு சொல்லுவாரு. மீராவுக்கு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். திரும்பி பார்ப்பாரு, சுனேட் இருக்க மாட்டான். சோ இப்ப சுனேட் எங்க போயிருப்பான்னு இவருக்கு நல்லாவே தெரியும். டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருவாரு. ஹாஸ்னா லேடிஸ் எல்லாம் மீட் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. அல்லாவோட இருப்பதோட எல்லாமே சரியாகிடும். மேரியம் செஞ்ச தப்பெல்லாம் மறைஞ்சிடும், நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லுவாங்க. எங்க கிட்ட பேசுறதுக்காக நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, கண்டிப்பா நீங்க டயர்டாகி இருப்பீங்க. என்னோட பொண்ணுகிட்ட நீங்க ஒரு டாக்டரை பத்தி ரெக்கமெண்ட் பண்ணீங்கல்ல, அதுக்காக ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு பொண்ணை பார்ப்பாங்க. அவளோட பேக்ல இருந்து ஒரு கார்டு இருப்பா. அப்போ ஒரு பேப்பர் மேல தெரியும். அதுல உள்ள சிம்பிளும் பிர்குல் வச்சு இந்த டேப்ல உள்ள சிம்பிளும் ஒரே மாதிரி இருக்கும். பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும். டீயை வைக்கலான்னு பார்ப்பாங்க, கை தவறி கீழே ஊத்துருவாங்க. என்ன மன்னிச்சிருங்க, தொடக்கிறதுக்காக துணி எடுத்துருவாங்கன்னு சொல்லி 2 பேரையும் அனுப்பிட்டுருவாங்க. அடுத்து எழுந்து போற மாதிரி போயிட்டு அந்த பொண்ணு வச்சு இந்த பேப்பரை எடுத்துக்குவாங்க. அடுத்து எதுவும் நடக்காத மாதிரி போயிட்டு தன்னோட இடத்துல உட்காந்துட்டு பேச ஆரம்பிப்பாங்க. நாம எல்லாரும் நம்புறவங்க எந்த ஒரு தப்பும் பண்ணக்கூடாதுன்னு நினைப்போம், நான் சொல்றது சரியா நினைப்பாங்க. 11 சுனடிக்கு கால் பண்ணுவாரு, ஆனா அவன் அட்டன் பண்ண மாட்டான். நான் ரொம்ப நேரமா கால் பண்ணிட்டு இருக்கேன், அவன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான்னு சொல்லுவாரு. அவனால சேனை கண்டுபிடிக்க முடியாது, நீ கவலைப்படாதுன்னு சொல்லுவா. செனிப்டேசலோட கண்டிஷன் நார்மல் ஆகிடுச்சு, இப்ப பிளட் தேவைப்படுது. உங்க பொண்ணோட பிளட் குரூப் RH ஃபேக்டர் நெகட்டிவ், உங்க 2 பேருக்கும் ஒரே பிளட் குரூப் தானே கேட்பாங்க. மேரியம் இல்லன்னு சொல்லுவாங்க. என்னோட பிளட் குரூப்பும் அதே தான், நான் கொடுக்குறேன்னு சொல்லுவா. உண்மையா சொல்ற, உனக்கும் அதே பிளட் குரூப் தானா, அல்லாதான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லுவாங்க. உனக்கு கம்மி வயசு, அதனால உன்னோட பிளட் எடுத்துக்க முடியாது, உன்னோட பேரண்ட்ஸோட பிளட் எடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்க. அன்பார்ச்சுனேட்லி எங்களோட பிளட் குரூப் வேற என்ன பெஸ்ட் சொல்லுவாங்க. எனக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் கிடைக்குமான்னு கேட்பாரு. கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஓகே இப்போ நம்ம என்ன பண்றதுன்னு கேட்பா. வா நம்ம போயிட்டு ஏதாவது சாப்பிட்டு வரலான்னு ஹேண்டி கூட்டிட்டு போயிடுவாங்க. உங்களோட குழந்தை தத்தெடுத்த குழந்தை, அதனாலதான் உங்களோட ரத்தம் வேறையா இருக்குன்னு சொல்லுவாரு. நான் போது நிறுத்துங்க, இது மாதிரிலாம் பேசிட்டு இருக்காதுங்கன்னு சொல்லுவாங்க. பாவம் அந்த குழந்தை, அவளோட உண்மையான பேரண்ட்ஸ் யாருன்னு யாருக்கு தெரியும். அவ தத்தெடுத்த குழந்தைன்னு அவகிட்ட சொல்ல போறேன்னு சொன்னல, இப்ப நான் என்னோட மைண்டை மாத்திக்கிட்டேன், அவகிட்ட நான் சொல்ல மாட்டேன். அதை விட பெட்டரா ஒண்ணு பண்ண போறேன், அவளோட உண்மையான அப்பா அம்மா யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட அவளை சேர்க்க போறேன். இதனால உங்களுக்கு தான் பிரச்சனை ஏற்பட போகுதுன்னு சொல்லிட்டு இங்க இருந்து போயிடுவாரு. லெவன்ட்டுக்கு பயங்கரமா கோவரும். பெஸ்டி இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்ன்ற மாதிரி பாப்பாரு. ஆரிஃப் அஃபானோட வீட்டுக்கு வந்து கதவை தட்டவா, ஆயிஷா தான் வருவாங்க. என்ன சின்ன கிப்பாங்க, சாடி கூட இந்த கிஃப்ட் கொடுக்க சொன்னாருன்னு சொல்லிட்டு கொடுப்பான். ரோசரி ரொம்ப அழகா இருக்குப்பா, நான் அவருக்கு நன்றி சொன்னேன்னு சொல்லிட்டு சரி சரி உள்ள வா, சூடா நான் உனக்கு ஏதாவது குடிக்கிறதுக்கு கொடுக்குறேன், தங்கிட்டே நிக்காத வான்னு கூப்பிடுவாங்க. ஆரிஃப்க்கு ஒரு சாய்ஸ் இருக்காது, உள்ள வருவான். சும்மா வெக்கப்பட்டுட்டு நின்னுட்டு இருக்காத, உன்னோட வீட்டை நினைச்சுக்கோ, சுத்தி பாருன்னு சொல்லுவாங்க. இவன் பாட்டுக்கு பொறுமையா மாடிக்கு ஏறி போயிட்டு இவங்க ப்ரே பண்றதுக்காக ஒரு ரூம் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ரூம்குள்ள போவான். ரூம் முழுக்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். உடனே வீடியோ எடுக்க ஆரம்பிப்பான். யாரோ வர மாதிரி சத்தம் கேட்கும். உடனே ப்ரே பண்ற மாதிரி கீழே படுத்துருவான். ஐஷா தான் வந்திருப்பாங்க. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாப்பாங்க. சேனல் அதே பில்டிங்ல தான் உட்காந்துருப்பான். சென்னையிட அவனை பாக்குறதுக்காக வந்திருப்பான். சேனல்ல தெளிவா பார்க்க முடியாது, ஒரு மாதிரி கண்ணை கசக்கி கசக்கி பார்த்துட்டு இருப்பான். உன்னால எப்படி செனப்க்கு இதே மாதிரிலாம் பண்ண முடிச்சதுன்னு கேட்பான். பாரு, நடந்தது வெறும் ஆக்சிடென்ட் தான், எனக்கு முன்னாடி வராதா, எதிர்பாராத விதமா நடந்துருச்சு, நான் வேணும்ட்டு எதுவும் பண்ணல, அவதான் எங்க 2 பேருக்கு நடுவுல வந்துட்டா, இது வெறும் ஆக்சிடென்ட் தான். சரி சரி நான் ஒத்துக்கிறேன், இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், இது ஒன்னும் ஆக்சிடென்ட் கிடையாதுன்னு சொல்லுவான். நயம் தனியா உட்காந்துருப்பாரு. பெஸ்டி முன்னாடி வந்து நிப்பாங்க. செனிப்பை பத்தி பேச போறியான்னு கேட்பாரு. நான் வேற ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. என்னன்னு கேட்பாரு. நான் உனக்காக ஒரு ஆஃபர் வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. திரும்பவும் பணத்தை கொடுக்க போறேன்னு பேச வந்தீங்கன்னா அதை பத்தி பேசாதுன்னு சொல்லுவாரு. உனக்கு உன்னோட ஒய்ஃபும் பொண்ணும் வேணும் தானே கேட்பாங்க. அது எப்படி நடக்கும், நீங்க தான் என்னோட பொண்ணை என்கிட்ட இருந்து பறிச்சிட்டீங்களே, என்னோட ஒய்ஃபை என்னை விட்டு போயிட்டான்னு சொல்லுவாரு. உனக்கு வேணுமா வேணாமா, அதுக்கு மட்டும் பதில் சொல்லுன்னு கேட்பாங்க. நான் எப்படி வேணும்னு நினைப்பேன், எனக்கு அவங்க 2 பேரும் மட்டும் தான் வேணும்னு சொல்லுவாரு. அப்ப நீ மீராவை தத்தெடுத்ததை பத்தி விசாரிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன ஆகும்னு கேட்பாரு. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, மிச்சம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நான் ஏதாவது வழியை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. இப்ப நான் இங்க இருக்கேன்றதால நீ இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கியா, சான்ஸ் அவ கண்டு பயந்து நீ இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கியான்னு கேட்பான். உங்களுக்கும் பின்னாடி பாருங்க நிறைய மாத்திரை இருக்கு, நான் ஏற்கனவே சாகலான்னு முடிவு பண்ணிட்டேன், இப்ப என்ன யாராலையும் காப்பாற்ற முடியாது, என்னால யாருக்கும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல, என்ன மாதிரி ஒருத்தனுக்கு இந்த உலகத்துல எந்த ஒரு இடமும் இல்லதானே கேட்பான். சின்ன நேரா போயிட்டு மாத்திரையை எடுத்துட்டு வந்து இவன் கிட்ட கொடுப்பான். நீ தானே சாகணும்னு சொன்ன, வாங்கி கொண்டு சொல்லுவான். என்கிட்ட வேற சாய்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு பொறுமையா மாத்திரை எடுப்பான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்னால முடியலன்னு சொல்லுவான். உனக்கு சாகிறதுக்கு விருப்பம் இல்ல, நீ சாகும்போது விட்னஸா யாராவது ஒருத்தவங்க உனக்கும் பக்கத்துல இருக்கணும்னு நினைச்சிருக்க, உன்னோட வாழ்க்கைக்கு யாராலையும் விட்னஸா இருக்க முடியாது
முடியாதுன்னு சொல்லுவான். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். முட்டி போட்டு உட்காந்துட்டு அழ ஆரம்பிச்சிருவான். நான் பயந்துட்டேன்னு சொல்லிட்டு சுனடியை பார்த்துட்டு இருப்பான். தெருவுல நடந்து போறவங்க பயப்படுறதுல பாதி அளவுக்கு நீ பயந்துட்டேனா நல்லா இருந்திருக்கும். உன்னை நீ வெறுக்காம இருந்தேனா இந்த உலகமே உனக்கு சொர்க்கமா தெரிஞ்சிருக்குன்னு சொல்லுவான். அப்ப நான் அந்த அளவுக்கு மோசமானவனான்னு கேட்பான். அம்மா நீ மோசமானவன் தான், எல்லாத்தையும் நீ முடிச்சுக்கணும்னு நினைக்கிறீல, அதனால நீ மோசமானவன் தான். உன்கிட்ட உள்ள நம்பிக்கை குறைஞ்சி ஈவில் சக்தி அதிகமாகிடுச்சு, அதனால உன்னோட எண்ணமும் தப்பாகிடுச்சுன்னு சொல்லிட்டு முன்னாடி விழுந்து ப்ரே பண்ணுவான். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இவன் பாட்டுக்கு எழுதுகிட்டே இருப்பான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா சுனேட் முன்னாடி இருக்க மாட்டான். நான் ரொம்ப மோசமானவன், நான் கெட்டவன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருப்பான். சுனேட் இவனை திட்டி இருந்தா கூட இவனுக்கு கஷ்டமா இருந்திருக்காதா, நான் மன்னிச்சு விட்டதை நினைக்கும் போது இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதோட இவன் யாருன்னு இவனுக்கு புரிய வச்சுட்டான். இவனால ஏத்துக்கவும் முடியாது, ஏத்துக்காமலும் இருக்க முடியாது. ஓகே, இதோட இந்த பாட்டு முடியுது. இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்ட்ல நான் உங்களை மீட் பண்றேன். Until then, bye. Thanks for watching.